இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஞாயிற்றுக்கிழமைனா அவருக்கு லீவு, ஆனால் எனக்கு மட்டும் லீவுன்றதே கிடையாது. வாரத்தில் 7 நாளும் நான் சமைச்சு தான் ஆகணும். ஒத்துக்கிறேன், எனக்கே உடம்பு முடியலன்னா ஒரு வேளை இடையில வாங்கிட்டு வருவார் ஹோட்டலில். ஆனால் எப்படினாலும் அந்த வாரத்தில் 7 நாள் நான் சமைச்சு தான் ஆகணும். அவங்களுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமெலாம் லீவு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கறி காலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு சாமான்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு போயிட்டு எனக்கு கை வலிக்குது, எனக்கு இந்த இடத்துல வீக்கமாக இருக்குது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்ல போய் படுத்துட்டாரு. அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ரசம் வைக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைப்படுது. எப்பவுமே குழம்பு மட்டன் குழம்புலாம் வச்சோம், எப்படின்னாலும் ரசம் கேட்பாரு எங்கள் வீட்டுக்கார். சரி மட்டன் குழம்பு வச்சுட்டோம். ரசம் வைக்கணும்னா கொத்தமல்லி கம்பல்சரி வேணும். சரி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்பாவும் பிள்ளையும். சரி பார்த்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஐயோ எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு என்னென்ன பண்ணுதுன்னா காலையிலே சொல்லலையா, காலையிலே என் வேலையை முடிச்சிடலையா, என்னுடைய கடம்பு கறி வாங்க வேண்டியது நான் முடிச்சிட்டேன். ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளோ ரைமிங்காக வந்துச்சு. நெக்ஸ்ட் யாரை கேட்பேன், என் பையன். அதுவும் வண்டி ஓட்டும், பக்கத்தில் இருக்க கடைக்கு தான், கொஞ்சம் போய் வாங்கிட்டு வாடா அப்படின்ற. என்னையே வேலைங்க, எனக்கு என்னவோ பண்ணுது. நான் இந்த படம் வேற பாதிலே போயிடும், படம் பார்த்துட்டு இருக்கான், படம் பாதிலே போயிடுமா. அவங்க ஒரு பக்கம் புலம்புறான், நான் ஏன் போனேன், என்னால் முடியாது. நான் ஏற்கனவே காலையில் ஒரு தடவை பால் வாங்கிட்டு வந்தான், அதை வச்சு அவன் சொல்கிறான் நான் காலையிலே கடைக்கு போயிட்டு வந்தேன், இல்லை திருப்பிலாம் என்ன போக சொல்லாதீங்க அவன் சொல்கிறான். 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் மாற்றி நீ போல நான் போல அப்படின்னு தான். சரி இதுக்கு மேலே பேசினா நம்ம பேசினா பிரயோஜனம், அதுங்க வாங்கிட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், சாப்பாடை அரிசியை கழுவி அடுப்பில் வச்சுட்டு சாப்பாடை மட்டும் பார்த்துங்க, நான் போய் நானே பைக்கில் போய் வண்டியில் வாங்கிட்டு வந்துடுறேன், ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். சரி வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வரேன். ரிட்டன் வந்தால் எங்கள் வீட்டுக்கார சட்டையை போட்டு ரெடியாக நிற்கிறாரு. யாரோ ஒரு அவர் ஃப்ரெண்டு வந்திருக்காராம், அவனை போய் நான் பார்க்கணும், அவங்களோட போய் பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் முடியலன்னு படுத்துன்னு இருந்தவர், அது எப்படி பூஸ்ட்டு எனர்ஜி கொடுத்த அந்த ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா ஒரு டக்குன்னு ஒரு எனர்ஜி வர மாதிரி டக்குன்னு அப்போ அவங்க ஃப்ரெண்டு பேச சொல்ல மாட்டேன் அவனை எனர்ஜி வருமா, நம்ம பேசினா மட்டும் எரிஞ்சு விழுறாங்க. அதே ஃப்ரெண்டு பேசுனா சொல்லு மச்சான், சொல்லு மச்சான். எப்படிதான் நாம்பளைங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு மாதிரி இந்த ஏன் பொம்பளைங்களுக்குலாம் அவ்வளோ நல்ல டீப்பாக ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டுறாங்க. நோட்டீஸ் த பாயிண்ட். மனக்குமுறல் சொல்ல முடியல. அதேமாதிரி அவங்க நினச்சாங்கன்னா உடனே எங்கனாலும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம நினச்சா அது மாதிரி கிளம்ப முடியுதா? அப்போ தான் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிருக்கோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா, அவ்வளோ பிரச்சனையும் அப்போ தான் மனசுக்குள்ளே ஓடும். நம்ம வெளியில் எங்கன்னா கிளம்பணுன்னா ஆம்பளைங்க பொறுத்தவரைக்கும் ஈஸியாக போயிடுறாங்க. அந்த ஒரு நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்குமே, நம்ம பொண்டாட்டிக்கு அந்த வாரத்தில் 7 நாளும் வேலை தானே இருக்குது, கொஞ்சம் நம்ம ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் வீட்டுக்காரர். இந்த மாதிரி எத்தனை ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு இருக்கிறாங்களோ தெரில. இந்த அரசாங்க விடுமுறைன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களை மட்டும் விடுறாங்க. ஆக்சுவலாக பட்டா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாமே அரசாங்க லீவுன்னு ஒன்று விடணும். வாரத்தில் 1 நாள் கம்பல்சரி. பொம்பளைங்க அன்றைக்கி 1 நாள் வேலை செய்ய தேவையில்ல. அன்னைக்கே ஹஸ்பண்டுங்க அவங்களும் வேலை செய்தால நான் 2 பேரும் சேர்ந்து கடையில் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா நம்மள மட்டும் வேலை வாங்கி பார்க்குறாங்க. எவ்வளோ டென்ஷனாக இருக்குது லைஃப்பில். இது மட்டுமா டென்ஷனு? எனக்கு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொல்றது கூட ஒன்றும் டென்ஷன் தெரில. சரி அவர் உடம்புலேயே உடம்புல, ஆனால் எவனோ ஒருத்தன் கூப்பிட்டானோன்னு கரெக்டாக சட்டையை மாட்டிட்டு நிற்கிறாரு பாருங்க, அதுதாங்க என்னால் தாங்கிக்க முடியல. எந்திரிக்கவே முடியலனாலும் ஃபோன் பண்ணிட்டு எந்திரிச்சிடுறாங்க. எல்லா நடிப்பையும் கற்றுக்கிட்டு வந்து யார்கிட்ட காட்டுறாங்களோ இல்லையோ, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட நடிப்பை அப்படியே பரவசமாக காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பிள்ளையும் அதுவும் அது பத்தது தானே, அதுக்கு பிறந்தது தானே, அது எப்படி இருக்கும், அதுவும் சமைய கற்று வச்சிருக்குது.
ஆக மொத்தத்தில் அப்பனை பிள்ளைய 2 பேரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க. நம்மளை தான் சாவடிப்பாங்க. இவங்களாலேயும் நம்ம சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம் போல இருக்குது. ஓகே, பாய் மக்களே. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டேன். யார் யார் வீட்டிலலாம் இப்படிலாம் இருக்காங்கன்னு கொஞ்சம் போடணும்.